ஒரு துறவி ஒரு கிராமம் வழியே சென்றார். குயவன் ஒருவர் தன் வீட்டு முன் பானைகள் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு ஆடு மரத்தில் கட்டப்பட்டு இடைவிடாது கதறியது. துறவியை கண்ட குயவன் மரியாதையுடன் தண்ணீர் கொடுத்தான். துறவி பருகியதும், இந்த ஆடு உன்னுடையதா என்று கேட்டார். இல்லை சுவாமி என்றான் குயவன். இது காட்டாடு, பண்டிகைக்கு இறைவனுக்கு பலி கொடுக்க கட்டி போட்டேன். துறவி வியந்து, பலியா? இறைவன் மகிழ்ச்சி அடைந்து வரமளிப்பார் என்று நம்புகிறாயா என்றார். உடனே துறவி தன்னிடம் இருந்த மண் சட்டியை உடைத்தார். சட்டி சிதறவே குயவன் கோபமாக, என் உழைப்பில் செய்த சட்டியை ஏன் உடைத்தீர்கள் என்றான். துறவி சிரித்தபடியே, உனக்கு பிடிக்குமே என்றுதான் செய்தேன் என்றார். குயவன் எரிச்சலுடன், இது பைத்தியக்காரத்தனம், என் உழைப்பும் நேரமும் இதில் அடங்கியுள்ளன. நீங்கள் உடைக்க நான் ஏன் சம்மதிக்க வேண்டும்? உங்களுக்கு பிடிக்கும் என்று யார் சொன்னது என்றான். துறவி மென்மையாக பதிலளித்தார், அப்படியே ஒரு உயிரை, அதுவும் இறைவன் படைத்தது, கதற கதற வெட்டி கொன்று பலி கொடுக்க உனக்கு யார் சொன்னது? இறைவன் இதனால் மகிழ்ச்சி அடைவார் என எப்படி நம்பினாய்? எந்த தாய் தன் குழந்தையின் கதறலை ரசிப்பாள்? எந்த தந்தை தன் பிள்ளையின் உயிர் பறிக்கப்படுவதை அனுமதிப்பான்? இறைவன் எல்லாவற்றையும் படைத்தவன். அவனது படைப்பையே அவனுக்கு பலியாக்குவது நீதியா? உயிரை மதிக்காமல் இருப்பது உண்மையான பக்தியா? துறவியின் வார்த்தைகள் குயவனின் மனதை பாதித்தன. உண்மை புரிந்த அவன் உடனே ஆட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து துறவிக்கு நன்றி தெரிவித்தான்.